Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. பெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆனி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் இந்த ஆனி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் யாராவது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியாக வருவது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இதுவரைக்கும் மேஷத்தில் இருந்த உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. உங்கள் ராசிக்குள்ளே வர்றது நல்ல அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டாயம் கைகூடும். திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருமே திருமணம் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் குரு அஸ்தமனமான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தாமல் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அதாவது குரு உதயமானதுக்கப்புறம், அதாவது 6ஆம் தேதி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் திருமணம் செய்கிறது ஏற்பாடுகள் இப்போ கூட பண்ணலாம். திருமணம் செய்கிறது 6ஆம் தேதிக்கு மேலே பண்ணிக்கலாம், ஜூலை 6க்கு மேலே. உங்களோட 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் ஆனி மாதத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபத்துலேருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. கூடவே இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்துடுறாரு. புத பகவானோடு சேர்றாரு. புத பகவான் ஜூலை மாதம் 23ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறார். அது வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், குரு மற்றும் புத பகவான் இருப்பாங்க. உங்களோட ராசிக்கு 2, 5 கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு, குருவோடு கலந்துருக்காரு. 2 கேந்திரங்களுக்கு, அதாவது ஒரு பஞ்சமஸ்தானம், இன்னொரு லாபஸ்தானாதிபதி 2 பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவர், சுகாதிபதி. அவரும் 2ஆம் இடத்துல குருவோடு கலந்து புதனோடு சேர்ந்திருக்காரு. வாக்கு வன்மை நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய திறன்களும் அதுக்கேற்ற செயல்களமும் உங்களுக்கு அமையும். பண வரவு நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான், 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சேர்ந்த ராகு, அவரை பார்க்கக்கூடிய கேது, அவங்க 2 பேரையும் பார்க்கக்கூடிய குரு பகவான். இதுதான் அவங்க அமைப்பு. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கடின உழைப்பை தருவார். கூடவே பார்த்திங்கன்னா ராகுவும் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். வேற்று மத, மொழி, இனம், வேற்று மொழி பேசுகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானோட சம்மந்தப்பட்ட ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். அதை பலப்படுத்துக்கான வழிகளும் குரு பகவான் பார்வையால் கொடுப்பாரு. மேலதிகாரிகிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற பாருங்கள். அதனால் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் ராசிக்கு 7 கூடியவர் 12 கூடியவரான செவ்வாய் தன்னோட நீச்சஸ்தானமான கடகராசியிலிருந்து மாறி இப்போது சிம்மராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இப்போது என்ன ஆகுன்னா, இப்போ 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இப்போ வீடு, நிலன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். இந்த சொத்து பிரிக்கிறது, அண்ணன், தம்பி, தங்கை இவங்களுக்குள்ள சொத்து பிரிக்கும் போது என்ன முடியுமோ அவங்களுக்காக விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்காரு. சனி பகவானும் ராகுவும் அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கூடிய சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 15 நாள் நல்லா இருப்பார், 15 நாள் நல்லா இருக்க மாட்டார். உங்களுக்கே தெரியும். வளர்பிறை காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது நல்லது. சொத்து பிரிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து பேசி யாருக்கு என்ன பங்கு, அதெல்லாமே அந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணுங்கள். இப்போ நடக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சர்பதோஷமான காலகட்டம். ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே இருக்காங்க. இப்போ இந்த
இப்போ ஏற்கனவே இருந்த ஒரு வியாதி வந்து இப்போ திருப்பி தலை தூக்கியிருக்கு. ஒரு ஜூலை செப்டம்பர் மாதம் வரைக்குமே இந்த கொரோனா வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நிலைமைகளும் இருக்குது. அதனால் வந்து சேஃப்டியாக இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. கோல்டு வந்ததுனால உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம் இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு. ரிஷபராசினியர்கள் அனைவரும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ திருப்பி பரவி இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களோட அஷ்டம ஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு பகவான் உங்களுக்கு முதல் தர எதிரி தான், ரிஷபராசிக்கும் சரி துளாராசிக்கும் சரி. குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதன் பயிற்சியாகி போனாலும் 23ஆம் தேதி ஜூன் மாதம் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் காலையில் 6 to 7 குரு ஓரையில் எழுந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே குளிச்சுருங்க. அப்போ எழுந்துக்க வேணாம். எழுந்துட்டு 6 to 7 வந்து ஏதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவிலுக்கு தட்சிணாமூர்த்தியோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சுவாமி குரு ராகவேந்திரரோ, இல்லை சாய்பாபாவோ, ஷீரடி சாய்பாபாவோ, இல்லை ஸ்ரீமத் ராமானுஜரோ, யாராவது ஒரு குரு, உங்கள் குலகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அப்படி இல்லைன்னா மகா பெரியவர், அந்த ஆலயங்கள் இந்த மாதிரி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு குரு வழிபாடு பண்ணுங்கள். 3 நெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் கொண்டக்கடலை மாலை வாங்கி போடுங்க. கொண்டக்கடலை மாலை இன்றைக்கி எல்லா குரு பகவான் கோயிலும் விற்கிறாங்க. அதனால் அது வியாபாரமும் ஒரு பக்கம் அவங்களுக்கும் நடக்கும், உங்களுக்கும் புண்ணியம் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்கி போடுங்க, தப்பு இல்லை. 3 நெய் விளக்கு ஏற்றுங்க. பசு நெய்யில் ஏற்றுங்க. இந்த 10 ரூபாய்க்கு ஒரு டப்பா வைப்பாங்க, நல்லா நெய்யான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதாக பசு நெய்யாக ஏற்றுங்க. எது ஏற்றினாலும் அந்த புண்ணிய படம் உங்களுக்கு தான் கிடைக்கும், விற்கிறவங்களுக்கு தான் அது போய் சேரும். அதாவது நல்லது விற்கலைன்னா எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கணும்னா நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். குரு வந்து இப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வக்ர ஆரம்பமாக குரு பகவான் ஒரு சில மாதங்களில் வக்ரமாவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலன்கள் வந்து மாறுபடும் உங்களுக்கு. இதே பலன்கள்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லலை. அதனால் குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது, அந்த எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த இன்னும் வந்து மேம்படுத்துவார். அப்போது ருணஸ்தானத்தை பார்க்குறாரு, வியாதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடமான மறைவிட எதிரிகள் அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. உடல் வியாதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ என்னென்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஏன்னா 10ஆம் இடத்துல இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். தொழில் சம்பந்தமாக நீங்கள் செகண்ட் லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இறங்கி எதாவது பண்ணிங்கன்னா கட்டாயமாக அதுக்கான அரசாங்க தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? யாரையும் நம்பி இதை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்லாம் சொன்னால் தயவு செய்து கேட்காதீங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. துஷ்டனை கண்டா தூர விலகு, ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்குது. அதனால் என்ன தான் நண்பனாக இருந்தாலும் சரி, என்ன தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னால் தயவு செய்து அந்த வழிக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் தண்டனைக்கு உள்ளாகாதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். நீங்கள் சனிக்கிழமைகளில் காலையில் 9:10 ராகுகாலம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் போய்ட்டு ஒரு 21 பிரதர்ஷனம் பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை. ஒரு வடமாலை சாத்த முடியாது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு வெத்தலை மாலை வாங்கி சாத்திட்டு 3 நெய் தீபம் ஏற்றிட்டு 21 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க. எல்லா சனிக்கிழமையும் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய சனி பயிற்சி வரைக்கும் இதை பண்ணுங்கள். அப்புறமா லாபஸ்தானத்துக்கு வந்துடுற சனி பகவான் வந்து உங்களுக்கு எல்லா லாபத்தையும் தருவார். 9 மாத காலகட்டங்கள் மட்டும் இதை கடைபிடிச்சிட்டு வாங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது தானம் பண்ணுறதுன்னா இந்த பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா, இப்போது கோவிலில் பெரியவங்க, நானா ஐயரில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, கோவிலில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி, கட்டாயம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச பெரியவங்களாக இருந்தால். சரிங்களா? அந்த ஐயர் காலில் போய் விழ சொல்லியிருப்பாங்களாம், எனக்கு கேட்காதீங்க. சரிங்களா? யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க. சிலர் வந்து அவங்க நினைப்பாங்க உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கணும், இந்த அம்பி வந்து கோவிலுக்கு வரான், தினம் பிரார்த்தனை வைக்கிறான், நல்லா பிரதர்ஷனம் பண்ணுறான், சுவாமிக்கு நிறைய செய்கிறான், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா, நீ நல்லா இருக்கணும் தம்பின்னு வாழ்த்துவாங்க. உண்மையிலேயே அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க, அவங்களால உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வேதம் படித்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் பழிச்சிரும். அதனால் அவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா குரு பயிற்சி அந்தளவுக்கு சாதகமாக இல்லை உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். குரு பயிற்சி சாதகமாக 2ஆம் இடத்துல குரு இருக்கார், பணவரவெல்லாம் இருக்குது, ஆனால் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நல்லதே நடக்கட்டும் ரிஷபராசினியர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம்
ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம், குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்படுது. அப்போது சிம்ம ராசி இதில் பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா, எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும் விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா என்ன, ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எல்லா காரியமும் ஜெயமாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.